ஆமாம், இந்த வீட்டோட ஓனர் நாங்கள் தான். இபி பாக்ஸ் வந்து ஷார்ட் ஆகி ஏதோ இதாக இருக்குது, ஃபயர் ஆகிருக்கு. முதல்ல வந்து தெரியல, அதுக்கப்புறம் டப்புன்னு சவுண்டு கேட்டவொடனே வெளில வந்து பார்த்துட்டு இபி பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து விட்டேன் முதல்ல. அது வந்து கொஞ்சம் ஹெவி கிடையாது, இங்கே இருக்கிற இபி பாக்ஸ் வந்து ஹெவியானது கிடையாது, லைட்டாக இருக்கிறது தான். முன்னாடியே நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, நிறைய தடவை நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மாற்றலை. நாங்கள் தனியாக கூட கேபிள் போட்டு கொடுக்க சொன்னோம், கொடுக்கல. அது ஏதோ ஃபயர் ஆகி இங்கே நம்ம இபி பாக்ஸில் மாட்டிக்கிட்டு மொத்தமாக ஃபயர் ஆகிருக்கு. உள்ளே வந்து சவுண்டு வந்தது, இந்த தீபா டம்முன்னு சவுண்டு, இதாக வெடியும் இல்லை, அந்த மாதிரி சவுண்டு வந்து வந்தது. அதை பார்த்து சவுண்டு கேட்டு நாங்கள் வெளில வந்தோம். நான் வந்து இது பண்ணி எல்லோரும் வெளில வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது வெளில தோட்டத்தில் பின்பக்கமாக, அங்கே வந்து உட்கார வச்சுட்டு நான் முன்பக்கமாக இந்த பக்கம் எகிரி குச்சி வந்து இது பண்ணேன். ஃபயர் வெளில இன்னொரு 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் மேலே குத்தனக்காரங்களாம் இருக்குங்க, மேலே குத்தனக்காரங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. எல்லாம் வெளில வந்து எந்த உயிர் சேதமும் கிடையாது. எங்கள் வீட்டில் பொருள் இனிமேல் தான் பார்க்கணும், தெரியல, இருட்டாக இருக்குது. இவியெல்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், இனிமேல் தான் உள்ளே போய் பார்க்கணும். என்ன மேன்ஷனில் வீடு. ஆமாம், எங்கள் ஃபேமிலியை நான் வந்து வெளில அனுப்புனேன். அப்புறம் ஃபயர் இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி. ராமச்சந்திரன் சார், நான் வந்து பக்கத்தில் சார், நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சார். ஒரு இங்கத்தில் கரும்புகையாக வந்து டமால் டிமீன் வச்சிருந்தனால நானும் என் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே ஓடையாந்து பார்த்தா வீட்டு புகை வந்து இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. இதோ நிற்கிறாரு இந்த நண்பர், இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, நான் மட்டும் மேலே போயிட்டு 4 சின்ன குழந்தைங்கள மட்டும் ஓட்டு மேலே ஏறி அங்கேருந்து கை தூக்கிட்டேன் 4 குழந்தைங்கள. இவங்க வந்து லேடிஸுங்களையும் ஜென்ஸுங்களையும் அந்த பில்டிங்கில் இறங்கி 4 பேர் அவங்க தூக்கிட்டாங்க சார். ஆமாம் சார். சார், நான் இப்படி வெளியில் வந்து நின்றுருந்தேன் சார், பார்த்தா இங்கேருந்து ஒரே கரும்புகையாக வந்துருந்து, இங்கேருந்து ஒரு கரும்புகையாக வந்துருந்து. என்னோட வீடு அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்னா என்ன அது இந்த மாதிரி ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் நான் ஓடியாந்து பதட்டத்தில் மேலே மாடியில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் 4 குழந்தைங்கள வெளியில் தூக்கிட்டேன் சார். கால் பண்ணோன்னே ஒரு 5 செகண்டில் வந்துட்டாங்க சார் அவங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க ஜேவன் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரங்களும் அவங்களும் அந்த சாருங்களும் நல்லபடியாக வந்துட்டாங்க. எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டு அவங்களும் எல்லாரும் கடன்னு எல்லாரையும் வெளியில் அப்புறப்படுத்தினாங்க. ஜனங்கள்லாம் கிளியர் பண்ணாங்க, டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்க. காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சாங்க சார். தேங்க்யூ சார்.